வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக என்னென்ன கேள்விலாம் இதில் இம்பார்ட்டன்ட் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படிக்கலாம். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா, இந்த ஆஃபிலி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு 15 1 மார்க்ஸ். இந்த 15 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 10 1 மார்க்ஸ் ஆர் 12 1 மார்க்ஸ் புக்கு பேக்லேருந்தே வந்துடும். மீதி ஒரு 3 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கு இன்சைட்லேருந்து வரும். புக் பேக்லேருந்து வர 1 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வரும் சரிங்களா. அந்த வேல்யூஸ் வர இந்த ப்ராப்ளமேட்டிக்காக வர 1 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் எதனா சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. அதனால் அந்தமாரி 1 மார்க்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் 1 மார்க்ஸை அந்த திங்கில் அந்த வேலை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. அந்த ப்ராப்ளத்தை ஒரு டைம் 2 டைம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 6 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அவலான்ச் பிரேக் டவுன் அண்ட் ஜெனர் பிரேக் டவுன் கேட்டிருக்காங்க. ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் 19th அந்த ப்ராப்ளம் அது இம்பார்ட்டன்ட் கொஷின். வைட் ஸ்கை அப்பியர் ப்ளூ இது இம்பார்ட்டன்ட். வாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் முக்கியம், லென்ஸ்லாவும் முக்கியம். அப்புறம் அந்த 2 ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் இருக்க கொஷின் பேப்பரை பாருங்கள் சரிங்களா. மேக்ஸிமம் 2 ப்ராப்ளம் கன்ஃபார்ம் வரும். ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். பப்ளிக்கில் நீங்கள் எடுத்துக்கினா கூட ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். கம்பல்சரி மேக்ஸிமம் ப்ராப்ளமாக தான் வர வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு கேட்பாங்க சரிங்களா. அதேமாதிரியே 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் வால்யூமில் கொஞ்சம் அதிக 2 மார்க்ஸ் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்க 2 மார்க்ஸை தெளிவாக படித்து முடிங்க. அதுலேருந்தே நீங்கள் மேக்ஸிமம் 4 கிட்டே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. மேக்ஸிமம் அதான் 4 ப்ராப்ளமோடு சேர்த்து 4 கூட வரும். ஏன்னா உங்களுக்கு 9 2 மார்க்ஸில் ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து ஒரு 5, செகண்ட் வால்யூம்லேருந்து 4 அந்தமாரி எடுத்தால் கூட ப்ராப்ளமும் வரும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் புக் பேக்கில் இருக்க 2 மார்க்ஸை கவர் பண்ணாலே நீங்கள் 4 கிட்டே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஃபஸ்ட் வால்யூமில். அப்புறம் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 6 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி வரதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அது கேட்டிருக்காங்க. அப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் கேல்வோமீட்டர் இன்ட்டு வோல்ட் மீட்டர் இது கன்ஃபார்ம் ஒரு 3 மார்க்ஸில் கேட்பாங்கப்பா. வோல்ட் மீட்டர் டு கேல்வோமீட்டர் கன்வர்ஷனும் கேட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறமேட்டு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் 30 ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 31 ஃப்ரெஸ்னல் அண்டு ஃப்ரனாஃபர் டிஃப்ராக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. டி மார்கன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேரம் ஈஸியான கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட. அப்புறம் 33ல் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க சரிங்களா. ப்ராப்ளம் பேஸ்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. 8th லெசன் இது. அதனால் இந்தமாரி கேட்குறாங்க. இல்லை ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபஸ்ட் லெசன், 26ம் ஃபஸ்ட் லெசன், 27ம் ஃபஸ்ட் லெசன், ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபஸ்ட் லெசன் இல்லை ஃபஸ்ட்டு வால்யூம். அதனால் ஃபஸ்ட்டு வால்யூமை தெளிவாக படிங்க. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸுக்கு வந்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஃபஸ்ட் லெசன் கேட்டிருக்காங்க. ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இது செகண்ட் வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர் இந்த கொஷின் பொட்டன்ஷியோமீட்டரும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹைட்ரஜன் ஆட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோட் சேவரட் லாலேருந்து ஒரு கொஷின் ரெடியூஸ் த ரிலேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது கேட்டிருக்காங்க. ஐஜென்ஸ் பிரின்சிபல். அப்புறம் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அது மால்கர்னு கொடுத்துருக்காங்க. அது மேக்கர்ஸ் ஃபார்முலா அது இம்பார்ட்டன்ட் கொஷின். இது பேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அப்புறம் ஆர்எல்சி சர்க்யூட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் மேக்ஸ்வெல் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அப்புறம் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின்ஸ்லாம் செகண்ட் வால்யூம் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த ஐன்ஸ்டீன் இதெல்லாம் கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க சரிங்களா. அதேமாதிரி ஃபஸ்ட் வால்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5th லெசனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படி இல்லைனா ஆம்பியர் மாடிஃபிகேஷன் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அது ரேராக போச்சுன்னா ஒரு டைம் கேட்டுருவாங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு கொஷின் டஃப்பாக எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்தமாதிரி கேள்வி கேட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 தியரி கொஷின் கேட்பாங்க. அந்த லெசனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 தியரி கொஷின் கேட்பாங்க. அதனால் இதில் இருக்கிறது எல்லா டீட்டெயிலுமே இம்பார்ட்டண்டான டீட்டெயில் தான். அதனால் இது நீங்கள் கவனமாக படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வால்யூம் ஆர் செகண்ட் வால்யூம் அந்தமாரி பேட்டர்னில் ஒரு டைம் கேட்பாங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அந்தமாரி கேட்டுருவாங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம். நீங்கள் ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் கேட்குறப்போ உங்களுக்கு என்னன்னா ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட் வால்யூமை ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா. சரிங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வால்யூமை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள், அப்புறம் செகண்ட் வால்யூமில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட் வால்யூமில் கொஞ்சம் கொஷின்ஸும் அதிகமாக கொடுப்பேன். சரிங்களா? அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.